ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துருக்குறேன். கூடவே கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்குறேங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மசாலாவும் கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 4 முட்டையை வேக வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா படுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த முட்டையை. பாருங்க, இப்போ நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் கடுகு போட்டிருக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக சீரகமும் போட்டிருக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்குறேங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இதையே நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கு.
இப்போ இது கூடவே நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறமா அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பச்சை வடை எல்லாமே போகட்டுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல முட்டை, இந்த முட்டையை நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ சீவி எடுத்துருக்க முட்டையை நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து முட்டையில் படுற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க. கிண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகுத்தூளோடு அந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்குறாங்க. போட்டுட்டு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சைடிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.